வாவ், செமையா இருக்கு மக்களே. வெயிலா இருந்தாலும் காத்து வந்து நல்லா சிலுச்சிலுன்னு அடிக்குது. செம்ம சூடா சூப்பரா இருக்கு. எவ்வளோ அத்திப்பழம் பாருங்க இங்க. இட்ஸ் a good conversation between us. Anyway, thank you. இது டஸ்ட்பின் பக்கெட் வைக்கிறத கூட தூக்கிட்டு போயிடுறாங்களா? பேடான பேடா இதுல கிடக்குது. சம்மர்னு வந்துட்டாலே எல்லாரும் வெக்கேஷன் போக ஆரம்பிச்சிடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம வெக்கேஷன் போக ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, மூணார் இதுதான் அதிகமாக சூஸ் பண்ணி போவோம். ஏன்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு, பட்ஜெட் பிளேஸாகவும் இருக்கிறதுனால. பட் சம்மர் ஹாலிடேஸாக இருக்கிறதுனால இந்த பிளேசஸ் எல்லாமே ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். இந்த வெக்கேஷன் டைமில் க்ரௌட் கம்மியாக இருக்கிற மாதிரி பிளேஸ் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதான் ஏற்காட்டில் இருக்கிற 32 கிலோமீட்டர் லூப் ரோடு. லூப் ரோடு இப்போ ஃபேமஸாக தான் இருக்கு. ஆனால் லூப் ரோடு வரவங்க ரோட ஒட்டி இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. பட் இங்க உள்ள சில கிராமங்கள்லயும் பாத்தீங்கன்னா சில வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஏற்காடு மலை போகிறதுக்கு மொத்தம் 2 ரூட் இருக்கு. ஒன்னு கண்ணங்குறிச்சி தாண்டி வந்து ஏறுற இந்த ரூட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா குப்பனூர் ரூட். இப்ப நம்ம ஏற்காடு மலை ஏறி போற இந்த ரூட் தான் பாத்தீங்கன்னா மெயின் ரூட். அண்ட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா நாங்க குப்பனூர் வழியா இறங்கிட்டோம். அது இந்த வீடியோட லாஸ்ட்ல வரும். ஏற்காடு மலை ஏற ஆரம்பிச்சதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க டோல்கேட் இருக்கு. இங்க ஒரு வெஹிக்கலுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. பைக்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். டோலை தாண்டினதும் இந்த ஷேர்வராயன் என்ட்ரன்ஸ் உங்களை ரொம்பவே அழகா வரவேற்கும். ஏற்காட்டுல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் பாத்தீங்கன்னா ஷேர்வராய் ஹில்ஸ் தான். இது சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமா இருந்தது. என்னதான் வெயில் ரொம்ப அடிச்சாலும் அடிக்கிற காத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட்டா இல்லை. நாங்கள் சேலம்ல இருக்கிறதுனால வீக்கெண்ட் வந்தா போதும் சும்மா டீ குடிக்கிறதுக்காகலாம் ஏற்காடு ஏறி வந்துருவோம். இது வரைக்கும் என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் பத்திலாம் நிறைய போட்டிருக்கேன். ஆனா ஏற்காடை பத்தி எதுவுமே போட்டதில்லை. சொந்த ஊர்லயே இந்த ஏற்காடு மலை இருக்கிறதுனாலே என்னவோ இவ்வளோ நாள் எனக்கு போட தோணலை. பொதுவாக சொல்லுவாங்கல்ல, நமக்கு ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயமோ பக்கத்துல இருக்கிற விஷயமோ அதோட மதிப்பு, அதோட அருமை தெரியாது அப்படின்னு. இதோட மதிப்பு தெரியாமலாம் இல்லைங்க. ஏற்காடு என்னைக்குமே வந்து எனக்கு சொர்க்கம் தான். பட் எவ்வளவு தடவை வந்தாலும் எனக்கு அது விளாக் எடுத்து போடணும்னே தோணுது கிடையாது. சரி, ஓகே, இந்த டைமாவது இதை விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஏற்காடு போறது எடுத்திருக்கோம். சரி, எடுக்கிறது தான் எடுக்கிறோம். ஒரு யூஸ்வலான பிளேசஸா இல்லாம லூப் ரோட்ல டிராவல் பண்ணி அங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத அந்த ஹிடன் பிளேசஸ்லாம் எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. எத்தனையோ தடவை ஏற்காடு வந்திருக்கேன். பட் நானும் பார்த்தீங்கன்னா ஏற்காடுல ஒரு சில பிளேசஸ்லாம் போனதில்லை. ஸோ அந்த பிளேஸ்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அந்த பிளேசஸ்லாம் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏற்காடு அடிக்கடி வந்து போகிறவங்க புதுசாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏற்காடு கிட்டத்தட்ட கடல் மட்டத்துல இருந்து 4500க்கு மேல இருந்து 5500 அடி வரைக்குமே உயரத்துல இருக்கு. இங்க அழகழகான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் தாண்டி இன்னும் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது பாத்தீங்கன்னா காஃபி பிளான்டேஷன். ஊட்டியில டீ எஸ்டேட் எந்த அளவுக்கு ஃபேமஸோ ஏற்காடுல காஃபி எஸ்டேட் அந்த அளவுக்கு ஃபேமஸ். ஏற்காடு மலையில மொத்தம் 20 ஹேர்பின் பென்ஸ் இருக்கு. அதுல 7வது ஹேர்பின் பென்ல இருந்து பாத்தீங்கன்னா சேலம் சிட்டியை ஃபுல்லா நல்லா ரசிச்சு பார்க்கலாம். ஏற்காடு மலையில ஏற வழியில இருக்கிற இந்த முனியப்பன் கோயில் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ், ரொம்பவே ஸ்பெஷலும் கூட. இந்த ஏற்காடு மலைக்கே காவல் தெய்வமா இருக்குன்னு கூட சொல்லலாம். மலை ஏறும் போதும் இறங்கும் போதும் நிறைய பேர் இங்க கார் நிறுத்தி இங்க முனியப்பனை வந்து கும்பிட்டுட்டு போவாங்க. இங்க அது மட்டும் இல்ல, மத்த மலைகள்ல ஹேர்பின் பென்ஸ்ல இல்லாத ஒரு அழகான விஷயம் ஏற்காடு ஹேர்பின் பென்ஸ்ல இருக்கு. அது என்னன்னா, நம்ம வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் நினைவூட்டுற வகையில ஒவ்வொரு ஹேர்பின் பென்ஸ்லயும் சங்ககால தமிழ் அரசர்கள், புலவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்களோட பேர்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளவு பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வளைவிலையும் இந்த பேர்லாம் பார்த்து படிச்சுட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். 8வது ஹேர்பின் பென்ல இருக்கிற அதியமான் பேர் கூட பெரியார் பேரா மாத்தணுங்கிற கான்ட்ரவர்சரி எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இங்க நிறைய போயிட்டு இருந்தது. நீங்க ஏற்காடு மலை ஏறும் போது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் போகும்போது இந்த ஒவ்வொரு ஹேர்பின் பென்லயும் அந்த பேர்லாம் படிச்சுட்டு போங்க. ரொம்ப சுவாரஸ்யமாவே இருக்கும். ஒரு வழியா இதெல்லாம் பார்த்து ரசிச்சபடியே பாத்தீங்கன்னா நாங்களும் மேல வந்துட்டோம்.
மேலே ஏறி வந்ததும் நீங்கள் ஏற்காடோட போட் ஹவுஸை தாண்டி ஸ்ட்ரைட்டாக ஒரு ரவுண்டானம் இருக்கும், அங்கே வந்துருங்க. அங்கேருந்து தான் லூப் ரோடே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான லொக்கேஷன் நான் கீழே கொடுத்துட்றேன். இந்த லொக்கேஷன் மட்டும் இல்லை, ஏற்காடு லூப் ரோடில் பார்க்குற எல்லா வியூ பாயிண்ட்ஸோட லொக்கேஷனையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏற்காடு போகிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்காடுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரவுண்டானத்துக்கிட்ட ஏற்காடுக்கு போகிற முக்கியமான பிளேஸஸ்க்கு நடக்கிற ரவுண்டான இருக்குல்ல, அங்கே தான். லூப் ரோடு போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரவுண்டானத்துலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து தான் முடிக்க போகிறோம். ரவுண்டானம்க்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரோடு பிரியுது. இப்படி ஒரு ரோடு, இப்படி ஒரு ரோடு. நம்ம இந்த ரோட்டில் வந்து பயணம் பண்ணி ஒரு 32 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அப்படியே சுற்றிட்டு இந்த ரோடு வழியாக வரப்போகிறோம். இந்த ரோடு வழியாக நம்ம இப்படி தான் வந்திருப்போம். இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சும்மா ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் போய் சாப்பிட போகிறது கிடையாது, ரோட்டு கடையில் தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் மேலே வந்தாலே ரோட்டு கடையில் சாப்பிட்றது தான் ஒரு வழக்கம், ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட். அதனால இங்கே இருக்கிற ரோட்டு கடைகளில் ஏதோ ஒரு கடையில் சாப்பிட்லாம். செம்ம சூடாக சூப்பராக இருக்குது. சட்னி, சாம்பார் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எப்போவுமே என்னதான் ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் ரோட்டு கடை இட்லியோட டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது. நான் முட்டை தோசை வாங்கியிருக்கேன். ஆஸ் யூஸ்வல் ரோட்டு கடை தான் நம்மளுக்கு ரொம்ப அருமையாக. 4 இட்லி கம்பல்சரி வாங்க சொல்கிறாங்க. இட்லிலாம் ஆமாம், ரோட்டு கடையிலாம் 4 இட்லி கம்பல்சரி வாங்கணும். இட்லி பெருசாக இருக்குது. 4 இட்லிலாம் சாப்பிட முடியாது. இட்லி தான் சாப்பிட்டேன், ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா பயங்கர வயிறு ஃபுல்லாக இருக்குது. கம்பல்சரி 4 இட்லி ஒரு பிளேட் வாங்க சொல்கிறாங்க. ஆனால் 4 இட்லி வந்து சாப்பிட முடியாது, அவ்வளோ பெருசாக மொத்தமாக இருக்குது. மற்றபடி ஒர்த்து தான். ஸோ என்னாலையும் பார்த்தீங்கன்னா 4 இட்லிலாம் சாப்பிட முடியல, ஒரு பிளேட் வாங்கி ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கூட இங்கே சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பிளேட் வாங்கினீங்கன்னா 4 இட்லி கொடுப்பாங்க, அதை ஷேர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட முடிஞ்சாலும் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நேராக லூப் ரோடுக்குள்ளே எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த லூப் ரோடில் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பெருசாக டிராஃபிக் இருக்காது, பெருசாக க்ரௌடு இருக்காது. நம்ம பயணம் பண்ணி போகிறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது வெயிலாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரியாக தெரியுது, பட் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாகாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த இடத்துக்குலாம் நிறைய டைம் வந்திருக்கேன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாகாக ட்ராவல் பண்ணுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த லூப் ரோடில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். மஞ்சக்குட்டை வந்துட்டோம். எவ்வளோ எல்லோவாக இருக்குது பாருங்க. மேபி இதனால கூட மஞ்சக்குட்டைன்னு பேர் வந்துருக்குமோ. எல்லோ லேக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், இங்கிலீஷில் எல்லோ லேக்குன்னு தான் போட்டு, அதுதான் இந்த மஞ்சக்குட்டை. இந்த லேக்கை தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நமக்கு போக வேண்டிய வியூ பாயிண்ட் வந்துடும், மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். எல்லாம் தாங்கி மேலே ரைட் சைடில் ஒரு இடத்துல ஏறுற மாதிரி இருக்கும், அங்கே போட்டிருக்கும் பாருங்க வியூ பாயிண்ட். அதை தாண்டி 2வது இந்த இதில் ஏறாமல் 2வது ஒரு இடத்துல இப்போ இன்னொரு ரைட் வரும். இது வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க, இந்த ரைட் எடுக்கக்கூடாது, இதை அடிச்சு விட்டுருக்காங்க. இப்போ இங்கே காட்சி முனைன்னு போட்டிருக்கு பாருங்க, அந்த இடத்துல இங்கே மஞ்சக்குட்டை காட்சி முனை இங்கே போட்டிருக்கு பாருங்க, இங்கே தான் ஏறணும். இந்த மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் சன்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா இங்கே சன்ரைஸ் ரொம்ப அழகாக பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம எப்படி சன்ரைஸ் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குமோ, இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம லூப் ரோடில் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா கரடியூர் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே சன்செட் ரொம்ப அழகாக இருக்கும். வியூ பாயிண்ட் வந்துட்டோம். வெயில் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மண்டையை பொழக்குது. மற்றபடி ஆனால் கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. வெயில் அடித்தாலும் அவ்வளோ வந்து நமக்கு ஹாட்டாக தெரியல. ஸோ கார் பார்க்கிங்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. சரி வாங்க வியூ போய் பார்க்கலாம். அப்புறம் இங்கே வந்து நிறையா ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ்லாம் நிறையா இருக்குது. இதுக்கு எந்த என்ட்ரி டிக்கெட்டும் கிடையாது. நம்ம அப்படியே வந்து காரோ பைக்கோ வந்து நிறுத்திட்டு மேலே போய் வியூ பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. இது சன்ரைஸ் சன்செட்டுக்கு தான் அம்மா இங்க வருவாங்களே. அப்படியே லேயர் வரிசையா போயிட்டு இருக்கு. சன்ரைஸ் ஆமா.
பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் கிறுக்குறது, இருக்கு கண்ட இடத்துலயும் குப்பையை போடுறது. பாருங்க நாங்களாம் கையெல்லாம் காயம். இது டஸ்ட்பின் பக்கெட் வைக்கிறத கூட தூக்கிட்டு போயிடுறாங்களா? என்ன கொடுமை இது. கவர் போட மாட்டீங்களா? கட்டடம் கட்டும்போது கம்பி எல்லாம் கவர் தருவாங்களே. இந்த போல பிளாஸ்டிக் ஊத்தில போட முடியாது. போட்டா அரிக்குது. அலர்ஜி மாதிரி கொஞ்சமாவது குப்பை போடுறவங்களும் மேனஸோட வந்து யோசிக்கணும். பிளாஸ்டிக் கிடக்கு. எங்க சம்பளத்தெல்லாம் கேட்டு வச்சுக்கோங்களேன், வெறும் 105 ரூபா ஒரு நாளைக்கு. ஆனா நீங்க அவ்வளவு குப்பை மாசம் 6000 தான் எங்களுக்கு சம்பளமே. அதிகமா போட சொல்லி சொல்லுங்க. யூடியூப்ல போடுறோம். எல்லா கஷ்டத்தையும் காட்டணும். ஆனா பாருங்க மக்களே, எவ்வளோ வந்து இவங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலயும் குப்பையெல்லாம் அள்ளுறாங்க. இவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் 105 ரூபா தான். ஆனா அதுக்கு மேல இவங்க வேலை செய்யறாங்க. குப்பை போடுற மக்களுக்கும் அறிவு கிடையாது. இங்க மேல வந்து பக்கெட் வச்சாலும், இந்த மாதிரி பக்கெட் வச்சாலும் பக்கெட்டையும் தூக்கிட்டுலாம் போயிடுறாங்களா? என்ன சொல்றதுன்னு வந்து ஒன்றும் புரியல. இல்ல நீங்க கவர்மெண்ட்ல கொஞ்சம் இந்த மாதிரி பக்கெட்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு இரும்புல அந்த மாதிரி ஏதாவது வச்சாலுமே பேட் இதுங்கெல்லாம் கொண்டு வந்து நாசம் பண்ணி முன்னாடி வரும்போது என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கல்ல எவ்வளவு குப்பை கிடந்துச்சு. எங்க வண்டி கொஞ்சம் 10 நாளா வேற ஒரு பஞ்சாயத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. குப்பை அவ்வளவு கிடக்குது. பேடான பேடு அதுல கிடக்குது, அசிங்கமா கிடக்குது. கையை வச்சு நல்லதா என்ன பண்றது, அப்படியே போட்டு போயிடுறாங்க. வரவங்க தயவு செஞ்சு குப்பை போடாதீங்க. போடுறது கொஞ்சம் மக்கும் குப்பை தனியா, மக்காத குப்பை தனியா போட்டாங்கன்னா எங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும் நாங்க எடுத்து கொட்டுறதுக்கு. ஏன்னா இந்த 105 ரூபா சம்பளத்துல வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் பார்க்கணும், எங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நாங்க பார்க்கணும். அதனால தயவு செய்து வரவங்க கொஞ்சம் நீட்டா வச்சுக்கோங்க. நாங்களும் நீட்டா வச்சுக்கிறோம், நீங்களும் வரவங்க கொஞ்சம் நீட்டா இது பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, வரவங்க வந்து லவ்வர்ஸுங்க வரவங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. வேற வேற போட்டு போயிடுறாங்க. மக்களே, நான் இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், தயவு செஞ்சு உங்களோட குப்பைகளை வந்து குப்பை தொட்டியில் போட முயற்சி பண்ணுங்க. அப்படி குப்பை தொட்டி இல்லை அப்படின்னாலும் பேக்கில் வச்சுட்டு குப்பை தொட்டி எங்கே பார்க்குறீங்களோ அங்கே போட்டுடுங்க. நம்ம கவர்மெண்ட்டை மட்டுமே குறை சொல்ல முடியாது, நம்ம கிட்டேயும் சுய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். அதே சமயம் கவர்மெண்ட் கிட்டேயும் பார்த்தீங்கன்னா வலியுறுத்தல் அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இங்கே குப்பை போடுற அதே ஆளுங்க தான் ப்ரைவேட் ஆளுங்க மெயின்டைன் பண்ணுற இடத்துக்குலாம், ஒரு ஆசிரமமோ இல்லை ஒரு இஸ்கான் டெம்பிள் மாதிரி ஏதாவது ஒரு இடமோ இல்லை ப்ரைவேட் மெயின்டைன் பண்ணுற ஏதோ ஒரு டூரிசம் ஸ்பாட்டுக்கு போனால் அங்கே குப்பை போடாமல் நீட்டாக வச்சுக்கிறாங்க. ஸோ அங்கே அவங்களால நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னா மற்ற இடங்கள்லையும் பண்ணணும்ல. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்துறது தான். ப்ரைவேட் பிளேஸ்ல எங்கே பார்த்தாலும் குப்பை போடாதீங்கன்னு போர்டு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் கரெக்டாக எல்லா இடத்துலையும் குப்பை போடுறதுக்கான அந்த டஸ்ட்பினை வச்சுருப்பாங்க. பட் அது கவர்மெண்ட் டூரிசம் ஸ்பாட்டில் கொஞ்சம் மிஸ் ஆகுது தான். ஸோ கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தணும். அதே சமயம் நம்மளும் கொஞ்சம் காமன் சென்ஸோட நடந்துக்கணும். அதுதான் நான் சொல்ல வருது. அண்ட் இவங்களோட சேலரி பற்றி கேட்டிருப்பீங்க, அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு டூரிசம் ஸ்பாட்லாம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்காவது கொஞ்சம் சுத்தமாக இருக்குதுன்னா அதுக்கு பெரிய பங்களிப்பு இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் தான். இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ கவர்மெண்ட்டும் கொஞ்சம் யோசித்து இவங்களுக்கான ஒரு நல்ல சம்பளத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும். இனி வர கவர்மெண்ட் இவங்களை கொஞ்சம் நல்லா டேக் கேர் பண்ணணும்னு இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எக்கோ பாயிண்ட்னு ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா மஞ்சக்குட்டைங்கிற கிராமத்துக்குள்ள தான் இருக்கு. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் தூரத்துல ஒரு ரோடு கட் ஆகும். அந்த கிராமத்து வழியா போனா இந்த எக்கோ பாயிண்ட்க்கு போயிடலாம். இந்த லொகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இங்க ஊரை தாண்டி வந்ததும் பாத்தீங்கன்னா 3 ரோடு வந்து பிரியுது. அதுல வந்து நம்ம ரைட் ரோடு வந்து இருக்கிற பாதையும் நல்லா குறுகலான பாதையா தான் இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா போகலாம். யூஸ்வலா ஏற்காடுக்கு வந்து யூஸ்வலான பிளேஸ் வந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிற ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ்லாம் போய் பார்க்கறதுக்கு இது நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்க ரெசார்ட் ஸ்டேலாம் கூட இருக்குது உள்ளார பாத்தீங்கன்னா. இங்க ஒரு கோயில் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ காரை பாத்தீங்கன்னா நாங்க வெளியிலே நிறுத்திக்கிட்டோம். இங்கேருந்து ரூட் இப்படி தான் போகுது. கொஞ்சம் தூரம் மேலே ஏறி நடந்து போகிற மாதிரி இருக்கும். முதல்ல மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இந்த லொக்கேஷன் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு. கலரே பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
ஒரு மாதிரி கிரானைட்டு எல்லாம் கலந்து செம்மையா இருக்கு கல்லு. சரி வாங்க மேலே போவோம். ஜஸ்ட் ஒரு 2 minutes to 3 minutes வாக் தான், மேலே ஏறி வந்துடலாம். நல்ல ஒரு ஆஃப் பீட் லொக்கேஷன் இது, உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பாருங்க, குட்டியாக ஒரு சர்ச் இருக்கு. நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஏதோ கோயில் நினச்சேன். மேபி இப்போ வந்து ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால ஒரு பொட்டல் காடு மாதிரி இந்த இடம் தெரியுது. அந்த ஃபாகாக இருக்கிற டைமில் வந்தால் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? லொகேஷன் நல்லா இருக்கு. பார்க்கறது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஒரு ஆவரேஜ் லொகேஷன், பார்க்கறதுக்கு சும்மா சைலண்டாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. பட் ஓகே, விருப்பம் இருந்தால் வரலாம் சும்மா இருக்கிறதுக்கு. யூஸ்வலாக ஏற்காடு வந்து நிறைய பிளேஸ் போய் சுற்றி பார்த்துட்டு ஏதாவது ஆஃப் பீட் லொக்கேஷன் வரணும்னா இந்த இடத்துக்கு வரலாம். நல்லா இருக்குது. ஆனால் தனியாக வராதீங்க, ஏன்னா இது ரொம்ப தனியாக இருக்குது இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸாக கூட்டமாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. முக்கியமாக எங்கே போனாலும் குப்பையை போடாதீங்க. ஆமாம், எல்லா இடத்துலையும் இப்போ வந்து குப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆக்டிவிட்டி வச்சு பண்ணிருக்காங்க. அங்கேருந்து இந்த என் பாயிண்ட்டுக்கு போகிறோம், சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் வின்டர் டைமில் வந்தால் சீரியஸாக நல்லாயிருக்கும். உண்மையிலே நல்லாயிருக்கு இந்த பிளேஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அமைதியாக, கூட்டமே இல்லாமல் ஒரு ஆஃப் பீட் லொக்கேஷன். நல்லா இருக்குதுன்றான், கிட்ட போய் பார்ப்போம். ஸ்டைலாக நிற்கிறானாமா. நடிக்காதடா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இங்க இல்ல அப்படியே கீழெல்லாம் இறங்கி போலாம் போல. நல்லாதான் இருக்கு. இந்த பாறை நல்லா இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா தண்ணி பாறை மாதிரி காத்தடிச்சு நல்லா இதா இருக்கு. மேபி மழை வந்தா இந்த இடத்துல எல்லாம் நல்லா தண்ணி ஊத்தும், தண்ணி ஃப்ளோ இருந்திருக்கு. அதனால தான் இல்ல இந்த செடிகள் இந்த புல்லெல்லாம் தண்ணில வளரும். அதான் நினைக்கிறேன். மேபி மழை வரப்ப இந்த சைடு வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாறையோட படிமனும் பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுது. செடிமெண்ட்ஸ் அப்படிதான் இருக்குது, கொஞ்சம் ராக்ஸ்லாம் நல்லா இருக்கு இந்த பிளேஸ். ஒரு இது பகுதியா தான் இருக்குதோ. வெயிலா இருந்தாலும் காத்து வந்து நல்லா சிலு சிலுன்னு அடிக்குது. பிறந்த நாள் உன்னாங்க நீ மறந்த நாள். இதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. பைத்தியம் காதுக்குள்ள ரகசியமா பைத்தியம். என் தம்பிக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருக்கும் தான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம் வாங்க. மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் பார்த்துட்டு மஞ்சக்குட்டை கிராமத்து வழியாக இப்படி வந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு மேலே போய் இங்கே இருக்கிற அந்த எக்கோ பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து திரும்பி நம்ம வந்த ரிட்டனே போகணும்னு அவசியம் இல்லை. இப்படியே நேராக நம்ம போயிடலாம். புலியூர்னு ஒரு கிராமம் வரும், அதை தாண்டி நேராக நம்ம லூப் ரோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிராமத்துக்குள்ள பூந்து போற ரோடும் பாத்தீங்கன்னா உண்மையிலே அவ்வளோ சூப்பரா இருந்தது. போறப்ப எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே வெதர் நல்லா இருக்கும் போது வந்திருந்தா இன்னும் இந்த பிளேஸ் சூப்பரா வந்து ரசிச்சு பார்த்துருக்கலாம். பாருங்களேன், இந்த சம்மர் வெக்கேஷன்ல ஒரு கார் பைக்கு கூட இந்த ரூட்ல நாங்க பார்க்கல. ஏன்னா இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹிடன் பிளேசஸா தான் தேடி போய்கிட்டு இருக்கோம். ஸோ க்ரௌட் இல்லாம நிம்மதியா டிராவல் பண்றதுக்கு இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த ரூட் லொகேஷன்லாம் சூப்பரா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா அந்த ஃபாக் டைம்ல, வின்டர் டைம்ல வந்து இந்த ரூட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். இல்ல நம்ம மேல இருந்து பார்த்தோம்ல, அந்த சைடுல வரதா இன்சிடென்ட் மலகாத்துல வந்து மீ போலாம். சூப்பரா இருக்கும். இதுதான்டா நம்ம அந்த கோயில்ல இறங்கி வந்ததுல. மக்களே, நம்ம அங்க மேல எக்கோ பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம் பாத்தீங்களா, அப்படியே அந்த பாறை தான் இப்படியே கீழே இறங்குது. அப்ப தண்ணி வந்து சூப்பரா இருக்கும்ல. அதாவது இந்த புலியூருக்கு வழியா கீழே வரப்ப இந்த ரூட் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. மான்சூன்ல இல்ல வின்டர் டைம்ல வந்தீங்கன்னா இன்னும் பிரமாதமா இருக்கும், கூட்டமே இல்லாம. மக்களே, லூப் ரோடு வந்து கனெக்ட் ஆயிட்டோம். அப்படியே நம்ம இப்படி லெஃப்ட் எடுத்து போகணும். நார்மலா வந்து உள்ள கிராமத்துக்குள்ள நீங்க வந்து பூகாம வந்தீங்கன்னா இப்படிதான் வந்திருப்பீங்க. இப்படி ரைட் சைட்ல இருந்து வந்திருப்பீங்க. நம்ம இப்ப பல உள்ள கிராமத்துக்குள்ள எல்லாம் பூந்துட்டு வர்றதுனால உள்ள ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸோட வரும்.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லூர்னு ஒரு கிராமத்தில் நல்லூர் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தப்போ அங்கே அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த டைம் நாங்கள் விசாரித்தப்போ அலோவ் பண்ணுறாங்க, பட் தண்ணி இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் உள்ளார போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி அது வந்து ஓப்பனில் இருக்கா, தண்ணி இருக்கா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போங்க. ஸோ தண்ணி இல்லைன்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே போகலை, அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காவேரி பீக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு காஃபி எஸ்டேட். ஸோ இங்கே வந்து கெஃபேவும் இருக்குது, நீங்கள் காஃபி வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம், அண்ட் ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே காஃபியும் வந்து விற்கிறாங்க. காஃபி பவுடர் இங்கே எஸ்டேட்லேயே வந்து மேக் பண்ணுற காஃபி பவுடர்லாம் சேல் பண்ணுறாங்க, ரொம்ப பியூராக இருக்கும். அப்புறம் இங்கே இந்த காஃபி எஸ்டேட்டை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ட்ரிப்பு மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. பர் ஹெட் பார்த்தீங்கன்னா 600 சார்ஜ் பண்றாங்க. எப்படியும் அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரதுக்கு உங்களுக்கு 1.5 to 2 மணி நேரம் தேவைப்படும். எங்களுக்கு அவ்வளோ நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் உள்ள மட்டும் போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த காவேரி பீக்குக்கு வந்து அந்த ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். போகிறப்ப கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். இந்த ட்ரிப்பு பற்றி பார்த்தீங்கன்னா நான் நிறையாவே கேள்விப்பட்டிருக்கேன். காஃபி மேக்கிங் ப்ராசஸை பற்றி நல்லா கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன வெரைட்டி ஆஃப் காஃபீஸ்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் சேல்க்கு போகுது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா கிளியராகவே தெரிஞ்சுக்கலாம். கப் ஆஃப் காஃபி வரைக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். லைவ் கிடையாது. இப்போ வந்து வருஷத்துல ஒரு டைம் மட்டும்தான் லைவ் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். எந்த டைம்ல? இன்னும் 3-4 மாசம் இருக்குங்க. ஆமாம். இப்போ வந்து ட்ரை மில் வந்து லைவாக போயிட்டு இருக்கு, அதை நீங்கள் லைவ்ல பார்க்கலாம். இப்போ வந்து நர்சரி டு கப் ஆஃப் காஃபி வரைக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மென்ஷன் பண்ணி நாங்கள் எப்படி ப்ராசஸிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மியூசியம் பார்க்குற மாதிரி இருக்கும். 150 இயர்ஸாக நாங்கள் என்னென்ன திங்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு மியூசியமில் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் சைட்ஸிங்க வந்து லேக் வியூ பாயிண்ட் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். 1.5 hour டைம் ஆகும். பர் பர்சன் 600 rupees. ஓன் வெஹிக்கிளில் தான் உள்ளார போவீங்க. கைடு வந்து உங்கள் கூட வருவாங்க. காலையில் 11 மணி, 1 மணி, 3 மணி. இப்போ 11 மணி பேட்ச் வந்து உள்ளார போயிட்டாங்க, மியூசியமில் இருக்காங்க. இப்போ போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதி போயிருக்கும், டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா உள்ளார லேக் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கிற அந்த ஆர்டரில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? ஸோ நர்சரி பிளான்டிங் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஹர்வஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி பல்பிங், வாஷ் பண்ணுறது, ட்ரை பண்ணுறது, அப்புறம் வந்து கிரேடிங், ரோஸ்டிங், இது எல்லாமே கெஃபேக்கு வர வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம இந்த லேக் வியூ பாயிண்ட்ஸ்லாம் போய் பார்க்கலாம். லேக் வியூ பாயிண்ட் இருக்குது, ட்ரை மில் இருக்குது, மியூசியம் பார்க்கலாம். ஓகே, மொத்தம் 3 பிளான்டேஷனா? 3 இருக்கு. ஓகே, இப்போ நீங்க இருக்கிறது வந்து ஷேரூர் ஆயிஸும் வந்து உங்களுது தானா? ஓகே ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா செங்கல்த்துப்பாடி கிராமம்ல இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் கிராமத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும். லூப் ரோட்ல இருந்து தாண்டி கொஞ்சம் ஒரு கிராமத்துக்கு போற மாதிரி இருக்கும், ஒரு 3 கிலோமீட்டர். ஸோ உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற பசங்கள்லாம் சிலம்பம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை சொல்லிக் கொடுக்க வந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்நேஷ்னல் பிளேயராக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. மக்களே, இங்கே காரை நிறுத்திக்கிட்டோம். இங்கேருந்து ஒரு 10 minutes இதுக்குள்ளே நடந்து போகணும்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடக்கணும்னு இருக்காங்க. இது ஒரு ஆஃப் பீட் லொக்கேஷன் மாதிரி தான் இருக்குது, ஹிடன் ஸ்பாட்டு. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செங்கல்த்துப்பாடி வியூ பாயிண்ட். எவ்வளோ அத்திப்பழம் பாருங்க இங்க. ஒரு பழம் எவ்வளவு விற்கிறாங்க அப்பா, எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. ஐயோ, கீழே எப்படி கொட்டி கிடக்கு பாருங்க. சரி வாங்க அப்படியே நடப்போம். ஆனால் இந்த மாதிரி இடம்லாம் வரப்போ ஒன்று ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட கேங்காக வாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஹிடன் பிளேசஸாக இருக்கிறதுனால நமக்கு இதோட சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கும்னு அப்படிங்கிறது தெரியாது. மக்களே, நல்லா அடர்ந்த காட்டுக்கு நடுவில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், கேங்காக இருந்தால் மட்டும் வாங்க. இப்போ மேலே ஒரு கூடாரம் மாதிரி தெரியுது, அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வியூ பாயிண்ட்டை. இதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் அங்கே போகணும்.
மக்களே உங்கள் கண்ணுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. சுற்றி சுற்றி இங்கே பாருங்க. ஒரு டவர் கூட கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. மேலே ஏறி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்ப்போம் மக்களே. மேலே ஏறி போய் உங்களுக்கு நான் வியூ பாயிண்ட் காட்டுறேன். வாவ், செமையாக இருக்குது மக்களே. பாருங்க, சூப்பராக இருக்குது வியூ இங்கேருந்து. அட 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 சா, கிளைமேட் மட்டும் சூப்பராக இருந்தா வேற லெவலில் இருக்கும். இருங்க, நம்ம இன்னும் மேலே போகலாம். வாவ், சூப்பரா இருக்குல்ல. ஏரோப்ளேன்லாம் வந்துட்டு இப்படி இறங்குது. வாவ், இந்த பறக்கும்போது பாருங்களேன், அதுக்கு இப்படி வளையுது பாருங்க. லைட்ல எப்படி இருக்கும்ல. இல்ல அது எப்படின்னா அப்படியே நிக்குது, ஸ்டாண்ட் பை போறேன். வியூ பாயிண்ட்ல சேலம் சிட்டியை சுற்றி இருக்கிற எல்லா மலைகளையும் பார்க்க முடியும். நான் கேமராவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து உங்களால் காட்ட முடியுது என்னால். ஐ மீன் சேலம் சிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், அந்த ஹில்ஸ்லாம் தாண்டி போகணும். பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள்லாம் சூப்பராக தெரியுது பாருங்க. இது கேமராவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறப்ப தான் இன்னும் நம்ம டைரெக்டாக நம்மளோட கண்கள் வழியாக பார்க்குறப்ப இன்னும் அழகாக இருக்கு. ரூம் மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா எல்லாத்துலயுமே போய் கிறுக்கி 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 வச்சிருக்கிறது. ஆனா இந்த இடம் கொஞ்சம் டேமேஜ்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல கொஞ்சம் துருப்பிடிச்சா இருக்கு. மெயின்டெனன்ஸ் யாரும் பண்றது இல்ல, அதனால இது கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணி விட்டாங்கன்னா பார்த்து தான் ஏறணும். இங்க டூரிசம் பீப்புள் வரதுக்கு வந்து ஒர்த்தா இருக்கும். ஏன்னா வியூ பாயிண்ட் உண்மையில அவ்வளோ ஒர்த்தா இருக்கு. பார்க்கலாம் வியூ பாயிண்ட் இது மாதிரி. வியூ பாயிண்ட் உண்மையிலே அவ்வளோ ஒர்த்தா இருக்கு. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வேணும். ஐயோ, அந்த பாறையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு. ஒரு ஆஃப் பீட் லொக்கேஷன்ல இவ்வளோ தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்ததுல நல்ல ஒரு ஒர்த்ஃபுல்லான வியூ தான் இது. நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. நேரில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் அந்த வின்டர் சீசன் ஃபாக் இருக்கிற டைம்லலாம் வந்தால் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட் என்ன கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வேணும்னு கொஞ்சம் இல்ல நல்லாவே மெயின்டெனன்ஸ் வேணும். எல்லாமே துருப்பிடிச்சிருக்கு. அது ரொம்ப சேஃப்டி கிடையாது. ஆமாம், அடிக்கடி போறது கொஞ்சம் துரு பிடிச்சிருக்குது. நிறைய மக்கள்லாம் ஏறினா மழை காலத்துல வந்து தெரியல எப்படின்னு. இது ஏறினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இல்லை நாங்கள் ஏறி இருக்க மாட்டோம். சரி, கிளம்புவோம். ரொம்ப மெல்லிசா இருக்கு. இல்ல அது இல்லாம ரொம்ப துருப்பிடிச்சிருக்கா. சைடுல வளையுது கொஞ்சம் பாருங்க. நிக்கிற மேல இந்த மஞ்சள் கம்பி எல்லாமே மேல உடைஞ்சிருந்துச்சு. ஒரு டைம் ஏற்காடுக்கு வரவங்கலாம் வந்து இங்கே வரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து லூப் ரோடுக்குள்ளே வந்து அங்கேருந்து ஒரு கிராமத்துக்கு கட் பண்ணி வரணும். ஏற்காடுக்கு வந்து அடிக்கடி வரவங்க, ஏற்காடு அடிக்கடி வந்து சுற்றி பார்க்குறவங்க, யூஸ்வலான பிளேஸ் பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமாக ஏதாவது பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இங்கே வரலாம். ஏன்னா வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுதே தவிர மற்றபடி வியூ வந்து நல்லா இருக்கு. அவங்க வாலிபால் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் எனக்கு விளையாடணும்னு ஆசை வந்துச்சு. ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா நான் வாலிபால் பிளேயர். நகத்தை உடைக்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. பட் ரொம்ப வருஷம் ஆச்சு விளையாண்ட. இப்போ விளையாடும் போது அந்த ஒரு டச்சே விட்டு போயிடுச்சு நல்லா. அதுவும் சும்மா ஒரு 2-3 பால் தான் விளையாண்டுருப்பேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா கையிலலாம் வலி எடுத்துக்கிச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு இருக்கும் போது இவங்களை பார்த்தோம். இவங்களை பார்த்ததும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பைக்கை கவனிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சது நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு யூடியூபர். இவங்க ஆஸ்திரியாவை சேர்ந்தவங்க, யூரோப்பில். வெளிநாட்டில் எங்கேயோ நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு யூடியூபர் நம்ம ஏற்காட்டில் பார்த்ததும் ஜஸ்ட் ஒரு ஹாயாவது போய் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வண்டியை நிறுத்திட்டு போய் ஹாய் சொன்னோம். ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. நிறையா விஷயம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். அவங்க போன பிளேசஸ் பற்றி எப்படிலாம் இருக்குதுங்கிறத வந்து ஷேர் பண்ணாங்க. நம்மளும் வந்து நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான பாரம்பரியமான விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்னலாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிறத நானும் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வாழப்பாடி முருகன் கோயில் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ போகிறப்ப கண்டிப்பாக போய் பார்க்குறேன்
அப்படின்னு சொல்லிட்டு முத்துமுருகன் கோயிலோட அந்த லொகேஷன்லாம் கூட கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. This is very coolest. It feels like same as in the Philippines. Okay. Oh. It was super hot. I was Okay. in dry season, so I was like, yeah, same as This is like after 150 years, like this time you came. But yeah, Okay, good to know. just come and then It's a good conversation between us. Anyway, thank you. Bye, bye, bye. take care, Lucy. Bye. Happy journey. Same to you. Yeah. ஸோ இந்த இந்தியா பயணம் எப்படி இருக்குன்னு கேட்டப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாமே ரொம்ப கைண்டாக வந்து பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேரளா போயிருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு வெதர் இருந்தது அப்படின்னாங்க. பட் இங்கே வந்து இவங்க கரெக்டான டைமில் வரல, சம்மர் டைமில் வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு நாங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏற்காடு யூஸ்வலி இப்படி இருக்காது, வெதர் இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். அண்ட் அதை தாண்டி அவங்க ஃபீல் பண்ணி சொன்னது அதே தான், நான் சொன்ன விஷயந்தான். இங்கே எங்கே பார்த்தாலும் இங்கேன்ட்டு இல்லை, ஓவரால் இந்தியாவில் இவங்க சுற்றின வரைக்கும் எங்கே பார்த்தாலும் ட்ராஷஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தான் அவங்களும் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளிநாட்டில் இருந்து வரவங்க கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி அட்ரஸ் பண்ணி வருத்தப்படுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற நமக்கு அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இருக்க மாட்டேங்குது. ஸோ நமக்கு சுய ஒழுக்கம் வேணும், கவர்மெண்ட் கிட்ட இருந்து மட்டும் எதிர்பார்க்க முடியாது, நம்ம கிட்ட இருந்தும் செயல்கள் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் ஒரு சுத்தமான இந்தியாவை நம்மளும் கொண்டு வரலாம். அடுத்தது ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான பீஸ்ஃபுல்லான ஒரு கோவிலுக்கு தான் உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி டெம்பிள். இது வந்து மகாமேரு டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது மண்டபம். யாருமே இல்லாததுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இந்த கோவிலோட சிறப்பு என்ன தெரியுமா? இந்த கோவிலோட கருவறையில் லலிதா திரிபுர சுந்தரி அம்மா இருக்காங்க. அவங்களோட கோபுரத்து மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் ஸ்ரீ சக்கர வடிவத்தில் தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலோட சிறப்பான விஷயமே. இவர் தான் ஃபவுண்டர். 2010 இந்த கோயிலை கட்டியிருக்காங்க, இந்த ஆசிரமத்தை. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த போர்டை கண்டிப்பாக படித்து பாருங்க. ஸ்ரீ சக்கர மகாமேருனா என்ன அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருப்பாங்க. அதாவது மகா அப்படின்னா பெரியது, மேரு அப்படிங்கிறது மலை. என்ன சொல்ல வராங்கன்னா மகாமேரு அப்படிங்கிறது ஸ்ரீ சக்கரத்தோட 3 பரிமாண வடிவம்னு சொல்கிறாங்க, 3D ஸ்ட்ரக்சர்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட கோபுரத்தை மேலேருந்து பார்க்கும்போது ஸ்ரீ சக்கரத்தோட தோற்றத்தில் தான் தெரியும், அதாவது ஸ்ரீ எந்திரம் போல தெரியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யாருமே இல்லைன்னா எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்களேன். சரஸ்வதி தேவி. சிவபெருமான் அவரோட பராசக்தியை மகிழ்விக்கிறதுக்காக 64 தந்திரங்களை உருவாக்கியிருக்காரு. அதில் பராசக்தி திருப்தி அடையாததுனால சிவன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரத்தை உருவாக்கி அவருக்கு பரிசாக கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த ஸ்ரீ சக்கர எந்திரம். அந்த கோபுரம் மொத்தம் 9 அடுக்குகளை கொண்டது. அந்த ஒவ்வொரு அடுக்குகளுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் கிளியராக போட்டிருப்பாங்க. மக்களே, நல்ல ஒரு அமைதியான அழகான தரிசனம் கிடைச்சது. கிளம்புற நேரத்தில் வந்து கோயில் ஓப்பன் பண்ணாங்க, போய் சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கோயிலோட சிறப்பே பார்த்திங்கன்னா மகாமேரு தரிசனம், அதாவது மகாமேரு தரிசனம். அதாவது இந்த கோயிலில் இருக்கிற கோபுரம் பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்க்குறதுக்கு சக்கரம் மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு அம்சமேவா. ஸோ அது வந்து உள்ள வீடியோ அலோடு இல்லை, அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த லூப் ரோடுக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. மெயின் போர்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஷேர்வராயன் டெம்பிள், அதுக்கப்புறம் கரடியூர் வியூ பாயிண்ட், அப்புறம் இந்த மகாமேரு டெம்பிளும் மெயின் போர்ட்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டெம்பிள் மிஸ் பண்ணாமல் வாங்க. இதில் ஒரு சில பேருக்கு வித்தியாசமாக படலாம், ஆனால் ஒரு அழகான விஷயமும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் உள்ள நுழையும் போது புத்தரும் உள்ளே இருக்கார், ஒரு தங்க புத்தர் உள்ள இருக்காரு. கருவறையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரி. மேலே இருக்கிற இந்த கோபுரம் பார்த்தீங்களா, இங்கே இந்த மேலே தெரிகிற இந்த கோபுரம், அதுதான் மேலேருந்து பார்க்குறப்ப சக்கரம் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு விஷயமே. எப்பப்பெல்லாம் பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. தினமும் ஓப்பன் பண்ணிருப்பாங்க, இந்த டைமிங்கில் தான். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தினமும் ஓப்பனில் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே விஷ்ணு பகவான் கோயில் இருக்குது. விஷ்ணுக்கும் சிவனுக்குமான கோயில் இது. இந்த கோயில் வந்து பௌர்ணமி சமயத்தில் மட்டும்தான் இந்த கோயிலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்களாம். நான் சும்மா வெளியில் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், கிட்ட போய். பியூட்டிஃபுல்லாக ஒருத்தர் இருக்காரு. விஷ்ணு பகவானை பார்க்க முடியல, ஆனால் இவரை பார்க்குறோம்.
ஸோ இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா அம்சமாக இருக்குது, ரொம்ப அழகா. மேலே பாருங்க, அனந்த சயனத்தில் விஷ்ணு பகவான் இருக்காரு. உள்ள 2 சன்னதி இருக்கு. மேபி ஒன்று வந்து விஷ்ணுவுக்கும், இன்னொன்று வந்து சிவனுக்கும் சொன்னாங்க. இல்லை சிவன் அங்கே இருக்காரு. ஓகே. ஆனால் இது பௌர்ணமியில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த கோவிலை. மாசத்துல ஒரு முறை மட்டும்தான். இங்க ஒருத்தன் ஓடி வரான். கியூட் ஃபெலோஸ். நான் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு வரேன். எனக்கு வீடியோ எடுத்தால் கொஞ்சம் முடியாது. நான் இவனை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு வரேன். நல்லா தின்னுட்டு இருக்கீங்க. இங்கே வா. என்ன அழகு குட்டிங்களா? அச்சு நீ வாடி வெள்ளச்சி, இங்கே வா. 4 குட்டி. இதோ இங்கே ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான் பாருங்க. டேய், உங்களை பெத்தவ எங்கடா? இதோ அங்கே இருக்கா. ஓய் மம்மி, இங்கே பாரு, உன் பிள்ளைங்களை பாரு. இங்கே வந்து அடிச்சல்ல குட்டி. அடியே பெத்தவளே, வந்து உன் பிள்ளைய பாரு. இங்க எங்க இன்னொருத்தனை காணும். உள்ள போங்க, ரோட்டுக்கு வரக்கூடாது, உள்ள போ. டாடா. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 வியூ பாயிண்ட் தான் இருக்குது இந்த லூப் ரோடில் நம்ம பார்த்துட்டு போகிறதுக்கு. அதுக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துறதுனால சரி மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து கரடியூருக்கும் ஷேர்வராயனுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அங்கே முட்டை மிட்டாய்னு ஒரு கடைக்கு போனோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்தது. அங்கே ரொம்ப ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே கொடுக்குற அந்த முட்டை மிட்டாய் தான். முட்டை மிட்டாய்னு ஒரு கடையில் ஏற்காட்டில் வந்து வாங்கி சாப்பிட்டு நம்ம கீழே இறக்கத்துல அங்கே வரும்போது மேலே ஏறுற இடத்துல ரைட் சைடில் இருக்கு முட்டை மிட்டாய். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்படி ஒரு ஃப்ளேவர்டு ஒரு எக் ஸ்வீட்டை வந்து நீங்கள் சாப்பிட்ருங்க. போதும், இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நான் வீடியோ எடுக்கிறதுனால. செம்மையா இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா முட்டை கலந்து செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செம்ம டேஸ்ட். ஸோ அங்கே போர்ட்லேயே போட்டிருக்கு பார்த்தீங்களா மகமேரு கோயில்னு. ஸோ மகமேரு கோயில் பார்த்துட்டோம் இந்த ரூட்டில். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கரடியூர் வியூ பாயிண்ட்டு ஷேர்வராயன் பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு காஃபி பிரேக் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிறுத்தினோம். அங்கே காஃபி பிரேக் எடுத்தோம். அங்கே காஃபியை பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். காஃபி குடித்ததும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போனதுனால இது வந்து இங்கே தயாரிக்கிற காஃபி பவுடரா அப்படின்னு கேட்டோம். அப்புறம் தான் சொன்னாங்க இது எங்கள் எஸ்டேட்லேயே வந்து தயாரிக்கிற காஃபி பவுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காஃபி ப்ராசஸை பற்றி அவங்க நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் அவங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் மாதிரியான ஒரு 1 day ட்ரிப்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ காவேரி பீக்கில் மட்டும்தான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி நிறையா இடத்துல ஏற்காடில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தான் தெரியல. அவங்க கிட்ட இருந்து காஃபி பவுடரும் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டோம். அண்ட் வந்து ஃபோன் நம்பரும் வாங்கிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ட்ரெக்கிங் இல்லை ட்ரிப்பு போகணுன்னா முன்னாடியே ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கிட்டா அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அந்த ட்ரிப்பு எப்படி இருக்குது, அந்த காஃபி எஸ்டேட்லாம் எப்படி இருக்குன்னு வீடியோ எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி ஷாப் பெத்தல் கேஃப் அண்ட் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் கரடியூர் போகிற ரூட்டில் உங்களுக்கு வந்து ஒரு காஃபி பிரேக் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் காஃபியை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் இவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேவும் வந்து இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை எங்களுக்கும் கொஞ்சம் காமிச்சாங்க. இப்போ தான் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முழுசாக முடியல. பட்
இதெல்லாம் தாண்டி இவங்க வளர்க்குற நாய்ங்க பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டுக்காக நிறையா நாய்களை வந்து இங்கே வளர்க்குறாங்க. நல்லா ஒட்டிக்கிட்டாங்க என்கிட்ட. நான் பெருசாக பிஸ்கெட்டும் போடல, எதுவும் பண்ணல, ஜஸ்ட் போய் பெட் தான் பண்ணேன். ஒரு கொஞ்சம் தான் கொஞ்சினேன், நல்லா ஒட்டிக்கிட்டாங்க. எல்லாம் பல்காக இருக்கானுங்க, ஆனால் எல்லாம் சாஃப்டாக இருக்கானுங்க. முன்னாடி போகிறான் பாருங்க பல்க்கு வண்டி. பார்க்க தான் பல்க்கு, தொட்டா அப்படியே மயங்கிடுவான். என்னங்க? ராட் வீலரா? ஓ, இங்கே பாருங்க, இவங்க எஸ்டேட் வச்சிருக்கிறதுனால இவ்வளோ டாக்ஸ் வச்சுருக்காங்க. இவன் தான் செம்ம கூடயே வரான். பல்க்கு வண்டி அப்படியே தட்டினா பாருங்க அப்படியே நின்றுக்குவான். வாடா. இவன் பாருங்க எப்படி இருக்கான், ஹைட்டா ஒல்லியா. நீ ஒன்றும் சாஃப்ட் பையன். எனக்கு முன்னாடி 3 டாகு, பின்னாடி அங்கே ஒருத்தன். இதுதான் அந்த பிளேஸ். வாடா. ஓ, இவங்க வந்து இப்போ தான் குட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தன். ஐயோ, இந்த மாதிரி இருந்தாலே எனக்கு நாள் நல்லா ஓடுமே. ஓ அப்படியா, குட்டி தான் கத்திக்கிட்டு இருக்கா. மக்களே, குட்டியை பார்க்க போகிறோம். அடாடாடாடா, இங்கே பாருங்க. ஓ மை காட், அழகு குட்டிங்களா. சுச்சு ஹலோ ஹலோ. பியூட்டி, ஆல் பியூட்டிஸ். சரி என்னடா, எங்கே உங்கள் மம்மி பாரு அங்கே வெளியில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுவா மக்களே பாருங்க, இது கிராம்பு செடி. சரி கிளம்பலாமா மக்களே? இங்கே வந்தீங்கன்னா இந்த பெத்தலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு போங்க. காஃபியோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது. கரடியூர் வியூ பாயிண்ட் போகிற இடத்துல தான் இருக்குது. நான் உங்களுக்கு கீழே வந்து இந்த லொக்கேஷன் லிங்க் கொடுக்குறேன். இதுதான் ஃபோன் நம்பர். இது வந்து சர்வ சுகந்தின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஆல் ஸ்பைசஸ்னு ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வெப்பில். அவங்க அங்கே வந்து இதோட இது வளர்ந்துட்டு இருந்தது. லவங்கம், மிளகு, அதுக்கப்புறம் திப்பிலி, இது மாதிரி ஒரு 5 வகையான ஸ்பைசஸோட கலந்தா ஒரு வாசனை இருக்கு வெத்தலையில. அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு. சில பேருக்கு இது நீங்கள் பர்ஃப்யூமாக யூஸ் பண்ணலான்னு கூட யோசிக்கணும். ஆனால் ஏற்காடு பக்கம் வந்தீங்கன்னா சர்வ சுகந்தியோட இலைன்னு சொல்லி நசுக்கி மட்டும் சும்மா ஸ்மெல் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் ஒரு காஃபி குடிக்கலான்னு வந்து போற வழியில இங்க வந்து வண்டியை நிறுத்தணும். காஃபி குடிக்கிறோங்கிற பேர்ல மொத்தமா காஃபியை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்ப கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு வர போக டைம் ஆயிடுச்சு. 5 மணிக்கு க்ளோஸ். நாங்கள் ஆல்ரெடி 5:15 ஆகுது. சரி போய் பார்ப்போம் அங்கே எப்படிதான் இருக்கு அப்படின்னு. காஃபிலே நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல சவுத் இந்தியாலே பாத்தீங்கன்னா அரேபிகா, ரோபஸ்டா அப்படிங்கிற 2 வெரைட்டி ரொம்ப ஃபேமஸ். ஒன் இயர் ஒன்ஸ் விளையிறது. அது மீதி எல்லாமே, அதாவது இந்த ரோபஸ்டாலாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வரும். இந்த ரோபஸ்டாலாம் பார்த்தீங்கன்னா கேரளா, இந்த கர்நாடகாவில் தான் ரொம்ப ஃபேமஸ். அரபிகா தான் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதில் அந்த சிக்கரி கலக்காமே அந்த ஒரு அப்சல்யூட் காஃபிக்கான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அந்த ஒரு கரெக்டான இது ஏன் எஸ்பெஷலி இந்த ஏற்காடில் நம்மளுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி பாப்புலரான ஒரு நிறைய இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஏற்காடில் இருக்கிற அந்த ஒரு சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், அதோட ஹைட்டு எல்லாமே, ஆல்டிடியூட், எலிவேஷனு, அந்த பர்டிகுலர் மண் எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு அளவு அரேபிக்காக்கு தர்றது தான் ஒரு விஷயம். அரேபிக்கா இங்கே மட்டும்தான் வளரணும் கிடையாது, வளர்க்க முடியும் மற்ற இடங்கள்லையும். ஏற்காட்டில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான ஒரு மேனேஜ்
இந்த காஃபி ஷாப்பில் ரொம்ப நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால அன்எக்ஸ்பெக்டடாக கரடியூர் வியூ பாயிண்ட்ஸ் போக முடியல. 5 மணியோட க்ளோஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ அங்கே என்ட்ரன்ஸில் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், இல்லைங்க 5 மணியோட க்ளோஸ் அப்படின்ட்டாங்க. 5:15க்கு ரீச் ஆன ஒரு 15 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. ஸோ டைமிங் தெரியல, இல்லைனா நாங்கள் முன்னாடியே கிளம்பியிருப்போம். சரி ஓகே, நம்ம ஏற்காடு தானே எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கரடியூர் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அங்கே சன்செட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்தது லாஸ்ட்டாக இந்த லூப் ரோடில் பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேர்வராயன் ஹில் டெம்பிள். ஸோ இந்த ஹில் டெம்பிள் போய் பார்க்குறதோட இந்த லூப் ரோட்டில் பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்து முடியுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா மெயினில் இருக்கிற லேடிஸ் செட், ஜென்ஸ் செட், அதுக்கப்புறம் பக்கோடா பாயிண்ட், இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ்லாம் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். பட் எங்களுக்கு இதுக்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக இந்த சேர்வராயன் டெம்பிளில் வந்து கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். யூஸ்வலாக இது ஏற்காடில் இருக்கிற ஹையஸ்ட் பீக் அப்படிங்கிறதுனால இந்த பிளேஸோட வெதரே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னோட பழைய ஒரு வீடியோ நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணி காட்டுறேன். இது சம்மர் டைமுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபாக் இல்லை, மற்றபடி கிளைமேட் என்னமோ நல்லா தான் இருந்தது. ஏற்காட்டிலே இருக்கிற ஹையஸ்ட் பீக்கில் இருக்கக்கூடிய கோவில் பார்த்தீங்கன்னா இந்த சேர்வராயன் கோவில் தான். 5000 அடிக்கு மேலே இந்த கோவில் இருக்குது. உள்ளர கோவில் கூட பார்த்தீங்கன்னா குகை வடிவத்தில் உள்ளே போய் கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலைவாசிகளால் கட்டப்பட்ட கோவில் இது. இந்த கோவிலோட மூலக்கடவுள் ஸ்ரீ ராமசுவாமி. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பக்தி ஆழ்ந்த ஒரு சேர்வைக்காரர் இங்கே வந்து இந்த கோவிலே தங்கி தினம் இங்க இறைவனுக்கு பூஜை செஞ்சு தொண்டு செஞ்சு வந்துகிட்டு இருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பேரையே மக்களால இங்க கூப்பிடப்பட்டிருக்கு. அப்படிதான் இந்த கோவிலுக்கு சேர்வராயன் டெம்பிள்னு பேர் வந்தது. இதான் இந்த கோவிலோட ஃபுல் லொகேஷன். இங்க எப்போ வந்தீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா முடவாட்டுக்கால் சூப் வந்து கிடைக்கும். இதுதானே சித்தி முடவாட்டுக்கால்? இந்த லூப் ரோட்லேயே இன்னொரு மெயின் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ நைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனேன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் எப்போவுமே நாங்கள் ஏற்காடு குப்பனூர் வழியாக ஏறி வருவோம். வந்தோம்னா இந்த ஃபேவரட் ஸ்பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு நாங்கள் கிளம்புவோம். இந்த காஃபி ஷாப் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேவரட். எப்போ ஏற்காடு மலை ஏறினாலும் இந்த இடத்துல வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து காஃபியோ ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு தான் வந்து கிளம்புவோம். மெயினாக ஏற்காடு ஏறி இங்கே மட்டும் வந்து காஃபிலாம் குடிச்சிட்டெல்லாம் போயிருக்கோம். நிறைய டைம் வந்திருக்கோம் இங்கே. ஸோ குப்பனூர் வழியாக போய் இறங்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை பார்க்கு, பீக்கு பார்க்கு, பக்கோடா வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த மெயினான வியூ பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஏற்காடில் மொத்தம் என்னென்ன வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன். அண்ட் ரிட்டன் இறங்கும் போது லைட்டாக மழை பெஞ்சது, அதுவே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீலாக இருந்தது. இந்த ரூட்டும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ எந்த ரூட்டாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டிட்டு போனாலே போதும். மக்களே, நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அடிக்கிற ஹீட்டுக்கு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அந்த தரையிலிருந்து எப்படி புகை வந்து கிளம்பி வருதுன்னு மட்டும் பாருங்க. எவ்வளோ புகை கிளம்பி வருதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் லூப் ரோடில் நம்ம என்னென்ன பிளேஸ்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஏற்காட்டில் இன்னும் என்னென்ன பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கலாம், இந்த ஸ்கை பார்க், பீக்கு பார்க்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக அதுவும் போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் அதே மாதிரி அந்த காவேரி பீக் அண்ட் அந்த பெத்தல் கஃபேயில் வந்து அவங்க சொன்ன அந்த காஃபி எஸ்டேட் அதுவும் போய் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். பட் இப்போ இல்லை, வெதர் நல்லா இருக்கும்போது நான் எடுத்து போடுறேன். அப்போ தான் ட்ராவல் பண்ணுற எனக்கும் அந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, signing off, ஹேமா.